உள்துறை அமைச்சர் மரணமடைந்தார். கார்டியாக் அரெஸ்ட். சுத்த தமிழ்ல சொன்னா மாரடைப்பு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அப்படி ஒன்று எழுத போறதுல டாக்டருக்கு நஷ்டம் எதுவும் இல்லையே, கிடைக்கத்தானே போகுது. இல்லைன்னா அப்புறம் விசாரணை கேஸுன்னு நிறைய பிரச்சனைங்க. அதான் சொன்னேன். அதனால டாக்டர் மாரடைப்புன்னு எழுதி பேனாவை மூடுறீங்க. எனிமோர் டவுட்? அப்படித்தான் வேணும். ஓகே. வணக்கம். ஐயோ, இப்படியெல்லாம் மரியாதை கொடுக்காதீங்க சார். எனக்கு என்ன இருந்தாலும் செத்து போன மந்திரியோட காரியம் முடிஞ்சதும் அந்த இடத்துல உட்கார வேண்டிய ஆளாச்சு. நீங்க உட்காருங்க. நீங்க சொல்றது நடக்குமா நடராஜன் சார்? எலெக்ஷன் நடக்கும் போது ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். யார் ஆசை காட்டின? வேற யாரு, நீங்க தான். அப்படியா? இதெல்லாம் அரசியலாச்சே. சரி, நடக்கிறது நடக்கட்டுமேன்னு நான் தான் எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டேன். இந்த ஆள் அதிர்ஷ்டக்காரன் தெரியுமா? பாவம், அந்த ஆள் தூங்கிட்டு இருக்கும் போது தானே யாருக்குமே தெரியாம கடவுள் அவர் உயிர் எடுத்துட்டு போனாரு. இல்ல சார், மந்திரி இறந்த உடனே சபையில எண்ணிக்கை 70 ஆச்சுல்ல. சரியா சொல்ல போனா மெஜாரிட்டி இல்லாத கவர்மெண்ட். இப்போ இடைத்தேர்தல் வந்தா இப்ப இருக்கிற நிலைமையில எதிர்கட்சிக்கு ஒரு சீட்டு கூடுதல கிடைக்கும். இது கண்டிப்பா நடக்கும். அதுக்குன்னே பிறந்தவன் தானே நம்ம அண்ணன் கிருஷ்ணனோட பையன் விஸ்வநாதன். அப்புறம் பை எலெக்ஷன் வந்தா என்ன, வரலனா என்ன? அவன் நமக்கு சப்போர்ட் பண்ணுவானா? தனிப்பட்ட முறையில கட்சியை விட்டு நீக்கின ஒரு ஆளுடைய மகன் 2 கட்சிகளுக்கு சவால் விட்டு ஜெயிச்ச ஒருத்தன். அதனால என்ன? முதலமைச்சரோட செல்லப்புள்ள தானே விஸ்வநாதன். அவன் சப்போர்ட் பண்ணுவான்னு தான் சிஎம் சொன்னாரு. சப்போர்ட் கிடைக்குமா? வர எலெக்ஷன்ல ஹோம் மினிஸ்டர் நீதாயா. இறந்து போன மந்திரியோட காரியங்கள் எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாருமா சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறோம்ல, முடிவு இந்த நடராஜனோட தான். அது தப்பாது, தப்பாகவும் கூடாது. தயவு பண்ணி கொஞ்சம் அமைதியா இருங்க. சார்ட்ட நான் பேசுறேன். சார், இது சரியில்லை சார். இங்க இவ்வளவு பேரு சீனியர்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுக்கும் போது நேற்றுக்கு வந்து அந்த பொடி பையனை அவனை போய் ஹோம் மினிஸ்டர் ஆகலான்னு சொன்னா எப்படி சார்? எங்களை பார்த்தா எப்படி தெரியும் சார்? ஆமா, ஆட்சி போனாலும் பரவாயில்ல, விஸ்வநாதன் ஹோம் மினிஸ்டர் ஆகிறதுல ஒரு மாற்றம் கிடையாது. அவருக்கு என்ன குறைச்சல? அவரோட சப்போர்ட் இருந்ததுனால தானே நம்ம இப்ப தைரியமா எல்லாருமே பேசுறோம். உண்மை சொல்லுங்க மந்திரி, விஸ்வநாதனை உள்துறை மந்திரி ஆக்கிறதுக்கு கூலிப்படை ஏவி கொலை செஞ்சீங்களா மந்திரி பாலகிருஷ்ணனை? டியர் மிஸ்டர் மினிஸ்டர், நம்ம வார்த்தையில எப்பவும் சுத்தம் இல்லைன்னா அப்புறம் ஒரு சீஃப் மினிஸ்டரா எனக்கு கோவம் வந்து நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவன் என்னோட அரசியலுக்கு தூண் மாதிரி. அவன் மட்டும் போனா இந்த மந்திரி சபையே கிடையாது. அரசியல் எதிரிங்க கிட்டயும் ரவுடிங்க கிட்டயும் துரோகிங்க கிட்டயும் இந்த ஆட்சி போகாம இருக்கணும்னா விஸ்வநாதனை நம்ம கண்டிப்பா நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டே தான் ஆகணும். அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அவனோட அப்பாவையும் அவனையும் நம்ம ரொம்ப ரொம்ப கேவலப்படுத்திருக்கோம். அன்னைக்கே திட்டம் போட்டேன். அதனாலதான் அவனை மனப்பூர்வமா ஹோம் மினிஸ்டர் ஆக்கினேன். அந்த வாக்கை நான் என்னைக்குமே மாத்த மாட்டேன். நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. அவங்கிட்ட சப்போர்ட் கேட்கலாம். அவன் கண்டிப்பா நமக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு நீங்க சொல்லும் போதே நான் யோசிச்சேன். ஆனா அது இவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் நான் நினைக்கல. ஆனா இந்த பிரச்சனை நீங்க உங்க மனசுக்குள்ளே மூடி வைக்கிறதா நல்லது. நெக்ஸ்ட் ஹோம் மினிஸ்டர் யாருன்னு நம்ம முடிவு பண்ணுவோம். அப்படின்னா நான் கொடுத்த வாக்குக்கு மதிப்பு இருக்கான்னு நானும் கொஞ்சம் யோசிக்கணும். நடராஜ் சார், இது நீங்க ஒத்துக்க கூடாது. அவன் ஒருத்த மட்டும் சப்போர்ட் பண்ணி கட்சி இந்த அளவுக்கு பெருசா வரல. நம்ம கட்சியில 8 பேர் இருக்கோம். அப்படின்னா அந்த 8 பேரையும் சீக்கிரம் தூக்கிடு. நாம மறுபடியும் ரீ எலெக்ஷன் வச்சுக்கலாம். இந்த கட்சியை எப்படி நடத்தணும், என்ன பண்ணணும்னு எனக்கு மட்டும்தான் ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த கட்சியை மத்தவங்க பந்தாட நான் ஒரு நாள் விட மாட்டேன். இறந்து போன முன்னாள் ஹோம் மினிஸ்டர் அவர் இறக்கிறதுக்கு இவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும். இப்போ அதைத்தான் தோண்டி எதிர்கட்சிக்காரங்க குடையறாங்க. இப்போ எலெக்ஷன் மட்டும் வந்துச்சு, அது மட்டும் தான் அவங்களோட துருப்பு சீட்டா அமையும். ஆமா, அவன் ஹார்ட் அட்டாக்ல இறந்த பிறகு முதலமைச்சரோட ஆசைதான விஸ்வநாதன். அவன் தலையிலேயே இருக்கட்டும் அந்த கிரீடம். நம்பிக்கை துரோகம் பண்ணது அவன் அப்பனா இருந்தா தான் என்ன, கொடுக்கட்டும். இவர் ஆசை தீர நிறைய கொடுக்கட்டும் மகனுக்கும். அப்புறம் முதுகுல குத்தும் போதானே அதை அப்ப பாத்துக்கலாம். அவன் பச்சை புள்ள இல்ல, பாவம் பதவியில இருந்துட்டு போட்டோம். விஸ்வநாதன் ஆகிய நான் தமிழக மந்திரி சபையில் மந்திரியாக தமிழகத்தின் பண்பையும் பண்பாட்டையும் பாதுகாப்பேன் என்று இனம், மதம், ஜாதி பாகுபாடு இன்றி இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனின் உரிமையையும் பாதுகாப்பேன் என்றும் எனது சுய வெறுப்பு இன்றி சுயநலம் இல்லாமலும் எனக்கு அளிக்கப்பட்ட இந்த கல்வியையும் நீதி தவறாமல் நேர்மையுடனும் செயல்படுவேன் என்று நான் உறுதிமொழி அளிக்கின்றேன். புது ஹோம் மினிஸ்டர் வாழ்க! புது ஹோம் மினிஸ்டர் வாழ்க! நம்ம சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வந்துடலாம். என்னங்க மிஸ்டர் டிஜிபி சார்? உட்காருங்க.
உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. இங்க இருக்கிற சராசரி மனிதனோட முக்கியமான தேவையே அமைதியான வாழ்க்கை தான். ஆனா அது இங்க அவங்களுக்கு கிடைக்காம போறதும் உண்மை. சார், உண்மையை சொல்லணும்னா ஒரே ராத்திரியில நம்ம தமிழக காவல்துறை இங்க இருக்கிற எல்லா சமூக விரோதிகளையும் பிடிச்சி எழுந்து நிக்க முடியாத அளவுக்கு ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டா நம்ம நாட்டு மக்கள் அடுத்த நாள் சந்தோஷமா கண் விழிப்பாங்க. ஆனா இந்த அரசியல் அததான் சொல்றேன். இந்த போலி ட்ரிக்க வச்சுக்கிட்டு ஏதாவது அரசியல்வாதி தோல்ல துண்டை போட்டுக்கிட்டு இந்த ரவுடிகளுக்கு சப்போர்ட்னு வந்தா நம்ம ஊர் லேடிஸ்லாம் யூஸ் பண்ற வெப்பன் ஒண்ணு இருக்கு. உரலோட புருஷன் உலக்க. அதை எடுத்துட்டு வந்து அவனுங்களை குப்புற படுக்க வச்சு ஒரு அரை மணி நேரம் கும்முன்னு குமுறுனா போதும். அதுக்கப்புறம் ஒருத்தனும் நம்ம நாடு சரியில்லைன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே முடியாதுன்னா பாத்துக்குங்க. கரெக்ட். தன்னோட யூனிஃபார்ம் ஏதாவது புலித்தோலானந்தா சுவாமிகளோட பெட்ரூம்ல கழட்டி போடாதவனும் பணக்காரனோட பணத்துக்கு அடிமையாகாத ஒரு 10 போலீஸ்காரங்க இதோ இந்த மீசைய கண்ணாடியில பார்க்கும் போதும் ஒண்ணுக்கு போகும்போது மட்டும்தான் நம்ம ஆம்புலன்னு நினைக்காத ஒரு 10 போலீஸ்காரன் கிடைச்சா போதும். Certainly. I will take necessary action. But one thing, நீங்க சொன்ன மாதிரி அந்த 10 பேரை நம்ம டிபார்ட்மெண்ட்ல கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல சார். அவங்கள நான் கொடுக்கறேன் சார். நம்ம ஊர் போலீஸுங்க வீரத்திலையும் தீரத்திலையும் சிறந்து விளங்குனவங்க சார். ஆனா அவங்கள செயல்பட விடாம கட்டி போட்டிருக்காங்க மாறி மாறி வர நம்ம ஆட்சியாளர்களும் சட்டங்களும். உங்களுக்காவது இது புரிஞ்சது ரொம்ப மகிழ்ச்சி. 450 போலீஸ் ஸ்டேஷன்களும் 60,000 போலீஸ்காரர் இருக்கிறது தான் நம்ம போலீஸோட சொத்து. ஒரு வாட்டி ட்ரிகர் அமத்தனா நிமிஷத்துல 800 குண்டுகள் வெளியே வர்ற AK-47 துப்பாக்கி வச்சிருக்கிற தீவிரவாதிகளை சமாளிக்கணும்னா நம்ம போலீஸ் கிட்ட இருக்கிற துப்பாக்கியோ ஒருத்தனோட காலுக்கு குறி வச்சுன்னா மதில் மேல இருக்கிற பூனைய கொள்ற வெப்பன்ஸ் தான் நம்மள்ட்ட இருக்கிறது. எல்லாத்தையும் மாத்திரம் சார். பக்கத்து ஸ்டேட்ல பாம் பிளாஸ்ட் நடக்கிறப்போ அது இங்க வெடிக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்ல நாம. ஆனா அதை பண்ண நினைச்சவங்க நம்ம மீசைக்கு கீழே இல்ல நம்ம மூக்குக்குள்ளேயே போய் உட்கார்ந்து இருக்காங்க. IB ரிப்போர்ட் இருக்கு சார். அதனால நம்ம ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தர் பின்னாலையும் முன்னாலையும் போலீஸ் இருக்கணும். என் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. சாமானிய மக்களுக்கு நீதியை புறக்கணிச்சிட்டு அரசியல்வாதிகளுக்கு அடிமையா இருக்கக்கூடாது நம்மளுடைய போலீஸ். சார், மக்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க எங்க உயிரே தர தயாரா இருக்கோம். உங்களை மாதிரி ஒரு நல்ல தலைவர் எங்களுக்கு கிடைச்சது எங்களுக்கு புது நம்பிக்கை கொடுக்கும் சார். நான் உங்க கடமையை நிறைவேற்றுறேன் சார். என்ன நீங்க நம்பலாம். எதிர்த்து நிக்கிறவங்க கிட்ட அடிபணியவும் கூடாது, தாழ்ந்து போறவங்கிட்ட ரத்தமும் குடிக்க கூடாது நம்ம போலீஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பத்திரிகைக்காரங்க ஏதாவது கிடைக்குமான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் உங்க கூட வர்றதை பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கொண்டாட்டம் தான். மற்ற மந்திரிகளுக்கெல்லாம் வயிறு எரியும். இங்க இருக்கிற மந்திரிகளுக்கு எஸ்கார்டு போற வண்டிகளோட டீசல் செலவை குறைச்சாலே இங்க இருக்கிற எல்லா ஏழைகளுக்கும் 1 கிலோ அரிசிய வெறும் 1 ரூபாய்க்கு தரலாம். மக்களெல்லாம் பயன்படுத்தி சைரன் போட்டு போற மந்திரியோட கார் என்ன ஆம்புலன்ஸா? ஐயாவோட மகன் கிருஷ்ணன் கார்ல போகும்போது முன்னாடி பின்னாடி பந்தோபஸ்து வேணும் தெரிஞ்சா மேல இருந்து அவரே இறங்கி வந்துருவார் நல்ல பெரும்படி கொடுக்க. கொல்ல வரவன் கண்டிப்பா கொலை பண்ணுவான் சார். ஆனா அவனை எதிர்த்து நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நெஞ்ச நிமித்தி திமுரோட வாடான்னு கூப்பிடணும். நிப்பாங்க, நிக்க வைப்பேன். ஹலோ, எஸ் விஸ்வம். நான் தான் நடராஜன். சொல்லுங்க சார். இல்ல நீ பிஸியா இருக்கியா? என்னன்னு சொல்லுங்க. ஆயுள் தண்டனையில இருக்கிற 6-7 வருஷம் முடிஞ்ச கொஞ்சம் பேரை ரிலீஸ் பண்றத பத்தி ஜெயில் ரிவ்யூ கமிட்டியோட ஒரு ரெக்கமெண்டேஷன் ஹோம் மினிஸ்டர் டேபிளுக்கு முன்னாடியே வந்திருந்தது. அவரும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் தராம அப்படியே இழுத்து இல்ல அந்த மாதிரி நேரத்துல தானே அவரும் இறந்து போனாரு. அந்த லிஸ்ட்ல ரிலீஸ் பண்றதுக்கு பாவப்பட்ட ஒரு பையனோட பேரும் இருந்துச்சு. மிஸ்டர் பாலசுப்ரமணியம். பாலசுப்ரமணியமா? ரொம்ப நல்லவருப்பா. நீ நினைச்சா. நான் இப்பதானே பொறுப்புக்கு வந்திருக்கேன். ஃபைலை பார்த்துட்டு சொல்றேன். என்ன சார் ஆச்சு பாலசுப்ரமணியத்துக்கு? உனக்கு அந்த ஆளு தெரியுமா? தெரியும் சார். அவர் ஒரு தீவிரவாதி. நான் வடக்கு மண்டல ஐஜியா இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு. இந்த மாதவனுக்கு டிராஃபிக் இன்சார்ஜ் கொடுத்ததுக்கு அப்புறம் சிட்டி ஃபுல்லா டிராஃபிக் ஜாஸ்தியா இருக்கு. அது சார் அந்த கான்வென்ட் கிட்ட ரோட டைவர்ட் பண்ணி விட்டுருக்காங்க. அதான் வண்டியெல்லாம் இந்த வழியா போகுது. கதவு தரடா.
டேய் இறங்கடா வெளிய. டேய் ஆ ஸ்கூலுக்கு போறியா? டிஃபன் சாப்பிட்டியா? டாடா. குட் மார்னிங் ஓடிவா செல்லக்குட்டி, குட் மார்னிங். போய் உட்காரு. போலாமா? அவன் இன்னும் எழுந்திருக்கலையா? மேல உட்காந்துட்டு பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. சரி சரி, அவன் கீழே வரும்போது பார்க்கலாம். என்ன காலையிலேயே மருமகளும் மாமியாரும் டிஸ்கஸ் பண்றீங்க? சரி, நீ இப்படி பேசாத, கொஞ்சம் பக்கத்துல வா. எதுக்கு? எனக்கு வச்சு விட போறியா? இதெல்லாம் எனக்கு வச்சா நல்லாவாமா இருக்கும்? இன்னைக்கு ஒரு நாள் அதான் அம்மா சொல்றபடி கேளுங்க. அவங்க உங்களுக்காக தான் காலையிலே கோயில் போயிட்டு வந்திருக்காங்க. ஓ சரி, அம்மா கொண்டு வந்த பிரசாதத்தை அம்மாவே நெத்தியில வச்சு விடட்டும். ம் ம். இன்னைக்கு என்ன விசேஷ நாள்னு தெரியுமா உனக்கு? எல்லா நாளும் எனக்கு ஒரே நாள் தாம்மா. எல்லா நாள் மாதிரி இது ஒரு நாள் இல்ல, இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள். பாரா, அதை நான் மறந்து போயிட்டேம்மா. கங்கா, நீ போய் அந்த ஃபைல் எல்லாம் எடுத்து வை. 9 மணிக்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. எப்ப பாரு உங்களுக்கு மீட்டிங் தான் பெருசு. எப்பயாவது வீட்ல இருக்கிறதுக்கு டைம் கிடைக்குமா உங்களுக்கு? சும்மா சொல்றாமா. அது இருக்கட்டும், பிறந்த நாள் அதுமா நான் இப்படி ஸ்டைலா இருக்கேன். நல்லா இருக்கு. யாரும் கண்ணு வைக்க மாட்டாங்க. பயப்படாதீங்க. உன்கிட்ட பல தடவை நான் சொல்லியிருக்கேன், பெரியவங்க பேசும்போது கிண்டல் அடிச்சு பேசக்கூடாதுன்னு. ஷோ விடுறா, ஏன் அவளை தொந்தரவு பண்ணிட்டே இருக்க? எப்போ எதுக்கு நோக வைக்கிற? ஹோ, நீ மினிஸ்டர் ஆன அப்புறம் ஒரு ஜோக்கு கூட சொல்ல முடியல. ஓவரா இங்க கலைக்காம போய் படிக்கிற வேலையை பாரு. போ, பையன். காலை வணக்கம். ஆ, என்ன திடீர்னு பிரச்சனை இருக்கீங்க? நம்ம கடையில் என்ன வேண்டி கிடக்குது? ஃபார்மாலிட்டிஸ், ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம். ஆமாமா, அதுவும் சரிதான். உட்காருங்க. நான் உன்னோட டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். பாலசுப்ரமணியத்தை பத்தி தானே? ஆமா. நீங்க ஏன் இந்த கேஸ்ல இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க? இல்ல, அவரோட அட்வொகேட் என்ன கூப்பிட்டு இருந்தாரு. அவனோட பேக் ஹிஸ்டரி வச்சு மொதல் அட்டம்ப்ட்னு தான் சொன்னாங்க. தீவிரவாதிங்க காசு கொடுத்து வாங்கின ஒரு ட்ரெயினி ஆரம்பம்தான். இந்தியாவையே நடுங்க வச்ச மும்பை டெரர் அட்டாக்ல பிடிக்கப்பட்ட அஜ்மல் கஸ்புக்கும் அதுதான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். இது அந்த மாதிரி கேஸ் எல்லாம் இல்ல, ஏமாந்துட்டான். இல்லைன்னா அவனோட நன்னடத்தையை வச்சுக்கிட்டு இப்பவே ரிலீஸ் பண்ணலான்னு ரிவ்யூ கமிட்டி கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுமா? நம்ம பழைய ஹோம் மினிஸ்டர் சைன் பண்ணாம திடீர்னு. சாரி, இந்த விஷயத்துக்காக நடராஜன் சார் என்ன பார்க்க வருவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவனோட எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியும். வேலை இல்லாத இளைஞர்களா தேடி பிடிச்சி தீவிரவாதிகளா மாத்திருக்கான். நம்ம ஊர்ல பிரபலமான இடங்கள்ல பாம் பிளாஸ்ட், மும்பையிலையும் காஷ்மீர்லயும் அசாம்லயும் நடக்கிறது போல அமைதி பூங்காவன தமிழகத்திலையும் நடக்கணும்னு. அதான் அவனோட டார்கெட்டு, அதான் அவனோட லட்சியமும். நம்ம போலீஸோட விசாரணையும் கண்டுபிடிப்பெல்லாம் தான் அது. தெரியும்ல நம்ம போலீஸை பத்தி. திருடனை பிடிக்க சொன்னா ரோட்ல போறவனை பிடிச்சிட்டு வருவாங்க. அதெல்லாம் மாத்த முடியுமா? சார் ப்ளீஸ், இதுக்கு மேல இதை பத்தி பேச வேணாம். நீங்களே போய் அவனோட வக்கீல்கிட்ட இதை சொல்லிடுங்க. எத்தனை பேரை சிபாரிசா அனுப்புனாலும், எத்தனை பேருக்கு பணம் கொடுத்தாலும், என்னதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எழுதின ரிவ்யூ ரிப்போர்ட்டாக இருந்தாலும் அந்த ரிப்போர்ட்ல இந்த உள்துறை அமைச்சர் விஸ்வநாதனோட கையெழுத்து இருக்காது. ஸோ ப்ளீஸ். வெளியே போற வழி எனக்கு தெரியும் மினிஸ்டர் விஸ்வநாதன். அதை தெரியாதவங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த நடராஜன் புரிஞ்சிருக்குமே. வரேன். வச்சு தேவைப்பட்டா கேட்டு தெரிஞ்சுக்கிறான் அந்த வழியை. இல்லைன்னா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா மெடிக்கல் சயின்ஸ்ல சொல்லணும்னா கார்டியாக் அரெஸ்ட்.